ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ செய்ய போறோம்னா உருளைக்கிழங்கும் முட்டையை வச்சு ஒரு செம்மையான டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பிரெட் கிரம்ஸ் செய்யறதுக்கு இப்போ ரஸ்க்கு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிரெட் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோலியா வச்சு வாங்க. பாஸ்டா வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கறி இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸ்மெல் வரும். அப்போ நிறுத்திக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வேக வைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் உருளைக்கிழங்கு பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணி போட்டிருக்கோம். வேகாதுன்னு சொல்லிட்டு. சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு முடிக்கலாம். இது 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி. குக்கர் பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துச்சு. இப்போ தந்துடலாம். இப்போ முட்டை வேக வைக்க போகிறோம். அது தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் 5 முட்டை எடுத்துக்கிறோம். 5 முட்டை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வேக வச்சு உருளைக்கிழங்க தோல் வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் வச்சு எடுத்துக்காச்சு. இப்போ மசிச்சு விட்டுக்கலாம். முட்டையை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துச்சு. இதுவும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம தோல் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு அடிச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் துளியுண்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பெஞ்சிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பெஞ்சு விட்டுச்சு. தோல் உரிச்ச முட்டை இருக்கு. இப்போ இது 2ஆ கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு மசாலா கலந்து பெஞ்சு வச்சாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போதும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். என்ன பண்ணுவோம்னா உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது உள்ள குத்திட்டு தட்டிக்கிட்டேன். இப்போ ஒரு முட்டை எடுத்து இதெல்ல வச்சு எல்லாம் முட்டை மேலே கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மற்ற முட்டையெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். அப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். முட்டை கூட மசாலா வச்சதை இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மற்ற எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிச்சு. இப்போ இது சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தீயாமல் இருக்கும். ஃபுல் ஸ்லோ வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இந்த அளவுக்கு பண்ண போதும். நம்மளோட டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.